அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட ஆனையூர் கருப்பசாமி நகர் டு பனங்காடி ரோட்ல, அதாவது கோசாகுளம்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். தங்க நிறத்துல பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த வீடை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த தரமான வீட்டை நம்ம போய் பார்ப்போம். இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை நம்ம ஒரு தடவை பார்த்துக்குவோம். முன்னாடி ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 படி ஏறுற மாதிரி நல்ல உயரமா அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரயிலு எஸ்எஸ்ல தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டை உள்ள போய் பார்த்துருவோம். இப்போ முதல்ல இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை திறந்துருவோம். இப்போ வீட்டோட முன்பக்கம் ஒரு சின்னதாக ஒரு போர்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க. தலைவாசல் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நிலகதவு செட்டில் தலைவாசல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க போர்ட்டிக்கோட பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாஷிங் மிஷின் பயன்பாட்டுக்கு இந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். தண்ணி போடுறதுக்கும் கல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க. மேலே செவர் முழுவதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த தலைவாசல் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நிலகதவு செட்டை தான் பார்க்குறோம். இந்த தலைவாசல் வித் ஜன்னலோடைய அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த வீட்டோட ஹால் பகுதியை பார்த்துருவோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு அருமையான பால் சீலிங் டெக்கரேஷன் வசதி பண்ணியிருக்காங்க. அதுவும் வித்து ஃபேனோடைய இருக்குது. சீலிங் ஃபேனோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் எதிர் திசையில் ஆப்போசிட் வாலில் கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சீலிங் அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. வித் சீலிங் ஃபேனுடைய இந்த சீலிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தளத்தில் பூரா பாருங்க, நல்லா 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம கிழக்கு பார்த்த திசையில் ஒரு பூஜா கப்போர்டு அந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோடைய அட்டாச்சாக அமைச்சு கொடுத்துருக்கதையும் பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறோம். சேம் யூனிஃபார்ம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸு அருமையாக கிரானைட்டில் ஒரு எல் டைப்பில் மேடை கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரிட்ஜ் யூசேஜுக்கு கொஞ்சம் இடம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்பில் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிச்சனில் விண்டோ வசதி இருக்குது, ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் நல்லா கிரானைட்டில் மேடை, மாடுலர் கிச்சன் செட்டப்பு, 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு. தேவையான அளவுக்கு நல்ல போதுமான அலமாரி, கப்போர்டு, லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாருங்கள், இங்கேயும் சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி வித் சீலிங் ஃபேனுடைய இந்த கிச்சன்லேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா போதுமான அளவுக்கு அலமாரியும் லாஃப்டில் கப்போர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கிச்சன் யூசேஜுக்கான கிச்சன் வார்ட்ரோப் தான் வித் கிளாஸோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட பெட்ரூம் பார்ப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லையும் அதே சேம் பேட்டர்ன்லேயே நல்லா கிளாஸி லுக்கில் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மேலே சீலிங்லேயும் பால் சீலிங் பண்ணி வித் ஃபேனோடைய டெக்கரேட்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் கொடுத்து வித் மிரரோடய கொடுத்துருக்காங்க. அந்த வார்ட்ரோப்பை நல்லா 4க்கு 2 வெர்டிஃபைட் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் சேம் பேட்டர்ன்லேயே அமைஞ்சிருக்கு. அதுபோக இங்கே வால்லையும் கான்ட்ராஸ்டாக
ஒரு லைட் ப்ளூ ஷேடில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஓடிஎஸ் மூலியமா ஜன்னல் வசதி எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஓடிஎஸ் ஏரியா தான் பார்க்குறோம். பாருங்க, இந்த பெட்ரூமுக்கும் இந்த ஓடிஎஸ் மூலியமாகவே ஜன்னல் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். இந்த பாத்ரூம் முழுவதுமே ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஒரு லூவர் கிளாஸ் ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. இது தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட அமைஞ்ச வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 1.8 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம மதுரை ஆனையூர் கருப்பசாமி நகர் டு பனங்காடி போகிற ரோட்டில் கோசாகுளம்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாலாம் அனைத்து வசதிகளும் உள்ளடக்கப்பட்ட ஒரு ஏரியா தான். பார்த்தீங்கன்னா சிஇஓ ஸ்கூல்லாம் எல்லாமே பக்கமாக தான் இருக்கும். இந்த வீடு பில்டிங் சதுரடின்னு எடுத்துக்கிட்டோம்னா 787 சதுரடி பில்டிங் சதுரடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவில் புறாமே நல்ல நீர்வள மிக்க பகுதி. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டு மேல் தளத்தை போய் பார்ப்போம். இந்த மேல் தளத்துக்கு போகிற படி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரயில்லாம் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல தான் ஹேண்ட் ரயில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இங்கே வந்து நல்ல நீர்வளம் மிக்க பகுதி. இந்த வீட்டுக்கு வந்து போர் பார்த்தீங்கன்னா 310 அடி வரைய போர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ரோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 25 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்க இந்த ஏரியாவும். இப்போ நம்ம மேலே மாடியில் இருக்க பெட்ரூமை தான் பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அருமையாக நிழலுக்கு இங்கே ஒரு ஷெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் வித் இதுக்கு ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த பெட்ரூம் போகிறதுக்கு முந்தி இந்த ஏரியாவை நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இப்போ மேலே இருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா வாலில் மல்டி கலரில் அருமையாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக மேலே சீலிங்லேயும் பிஓபியில் டிசைன் பண்ணி வித்து சீலிங் ஃபேனோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன்லேயே 4க்கு 2 வெர்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங் இது சீலிங் ஃபேனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட் முழுவதுமே அவங்க ஃபுல்லாகவே டைல்ஸில் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட்லேயும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. வித் லூவர் கிளாஸோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்கு நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா 1.8 சென்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த திசையிலையும் அமைஞ்சிருக்கு. தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பில்டிங் சதுரடின்னு எடுத்துக்கிட்டோம்னா 787 சதுரடி பில்டிங் சதுரடியில் அமைஞ்சிருக்கு. போர் எடுத்துக்கிட்டோம்னா 310 அடி போர் போட்டிருக்காங்க. ரோடு கவனிச்சோம்னா 25 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அது போக வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, பால் சீலிங் இன்டீரியர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சீலிங் ஃபேனு வீடு முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. லேஅவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது. இதெல்லாம் உள்ளடக்குன இந்த வீட்டுக்கு விலையும் 45 லட்சம் தான் சொல்கிறாங்க. இந்த விலையும் லேசாக பேசி நம்ம குறைக்க முடியும். இந்த வீடியோவும் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.